பொருள் தொலைச்சவருக்கு எப்படி சொன்னாங்களோ தெரியல வந்துட்டார் அவர். எங்களை பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிட்டாரு. ரொம்ப ஒரு சிரிப்பு இருந்தது அவர் முகத்தில். அந்த சிரிப்பு தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் கொடுத்தது கூட எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதோட பொருள் கிடைச்சிச்சின்னு சொல்லி அவர் நம்பிக்கையாக சிரிச்சா இருப்பாருங்க. அதுதான் எங்களுக்கு இவ்வளோ புகழுக்கு வந்து அந்த அந்த சிரிப்புக்கு எங்களுக்கு இணை இல்லை. அந்த அளவுக்கு அது கிடைச்சிது எங்களுக்கு. ஒருத்தரை காப்பாற்றி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நிகழ்ச்சி எங்களை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. எங்களை வந்து சக குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி அழகாக கட்டி பிடிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் வந்து எங்களை அந்த அளவுக்கு தொடர்ந்து பெரிய விஷயங்கள். ஆனால் அவங்களாம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறி வந்தாங்கன்னு அன்றைக்கி சொன்னார் அவர். அந்த மாதிரி எல்லாரும் உழைக்கணும். உழைச்சா நிச்சயமாக நம்மளும் முன்னேறுவோம். காலைல போன அவரும் கட்டி பிடிச்சிட்டு இந்த எப்படிமா பண்ண நீ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினார். எங்கள் பேத்திங்களோட எங்கள் பொண்ணோட எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். எப்படி நடக்குது, இவ்வளோ பெரிய ஆளுங்க நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம பாராட்டு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியும். நல்லா மனசு சொல்லுவோம். எல்லாம் கிடைக்குமான்னு ஏங்குறாங்க, சொல்கிறாங்க வெளியே. அவர் பார்க்கறதுக்கு கிடைக்குமான்னு ஏங்குறாங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சீஃப் கெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. கெஸ்ட்டு நான் தான், சீஃப் நான் இல்லை. இந்த அம்மா வர வைக்கிறாங்க. அப்படிதான் மேடை வேணும். நகை எடுத்து அந்த சாபனெல்லாம் வாங்கி கட்டிக்குவாங்க. நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம உழைக்கிறதே போதும். என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஒப்படைக்கணும். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செஞ்சால் அது நல்லா இருக்கும். அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்குப்பா. நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி. இதுனா இங்கே குப்பை போறியா அப்படி போறியா, நம்ம ஒரு மாதிரி பேசினா அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம டீசெண்டாக பேசினா அவங்களும் டீசெண்டாக பேசுவோம். அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி என்னை இதுக்கே பேசுனதில்லை. நானும் அப்படி பேசுவேன். காலேஜ் எந்த ஸ்கூலு நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனால் யாருக்குமே இந்த அவார்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்குல்ல, எல்லாம் அவங்க தான். நிறைய பேர் விருதுகள் கொடுத்தாங்க, பரிசு பொருள். அது எங்கள் வேலை வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். ரொம்ப எல்லாம் வேலை செஞ்சால் நம்ம கை தான் எலும்பெல்லாம் தேஞ்சு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், நன்றி. நம்ம நிறைய இன்டர்வியூ செக்ஷனில் வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் எடுத்திருப்போம், பெரிய ஹீரோஸு, முக்கியமாக சொல்லப்போனால் பெரிய செலிபிரிட்டி சமையல் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஒரு பரவலாக தேடப்பட்ட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் இவங்க பத்மா. தூய்மை பணியாளர் பத்மானா யாருங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் தேடி இருக்கோம். இன்னைக்கு அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க அவங்களோட பேசுவோம். வணக்கம். 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 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா ஜம்முன்னு இருக்கும். நிறைய ஜனங்கள்லாம் புகழெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகேண்ணே. அது ஜான்வரி 11 யாரும் மறந்துருக்க முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். கல்யாண நாளை விட அதை மறக்க முடியாது. எப்போ இந்த மாதிரி தானே கல்யாண நாள் நமக்கு. ஆமாம், அதை கூட மறந்த பாரு. இந்த மாசமானு கேட்குறேன், அதை கூட மறந்து போகுது. ஆனால் அந்த டேட்டை மறக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களால் மனசில் இருந்து அது அப்படி ஒரு முக்கியமான நாளும் தான் நீங்கள் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் எனக்கு சொல்லி ஆகணும். 45 சவரன் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு 45 சவரெல்லாம் வந்து உங்கள் கையில் கிடச்சிது. உங்கள் கையில் மற்ற யாரா கையில் கிடச்சிருந்தா வந்து அது என்ன பண்ணுவோம் சொல்லியிருக்கவே முடியாது. ஆனால் உங்கள் கையில் கிடச்சா அது பெருந்தன்மையாக வந்து அது எங்கே போய் கொண்டு சேர்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி எப்படி சொல்லணும்னாக்கா, அது நிறைய பேர்ட்ட எப்படி கிடைச்சிது ஏது கிடைச்சி எல்லாம் சொல்லிட்டேன். அது பைசாவாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது சொல்கிறேன். என்ன நடந்ததுனாக்கா, இந்த மற்றவங்க பொருள் நம்ம ஆசைப்படக்கூடாது. முதல் நம்ம வளரும் போதே அப்படி தான் வளரணும். நம்ம பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்கணும். எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க என் அம்மாவை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். எந்த பொருள் கிடைச்சாலும் சின்னதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. ஒரு 5 ரூபா கிடைக்கும், 10 ரூபா கிடைக்கும், ஒரு டீ குடிச்சிருவோம், அந்த மாதிரி போயிடுவோம். அப்படி போயிடுச்சு. பெரிய அமௌண்ட் இது பெருசாக. அது பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ தங்கம்மா எப்படி விட்டு போகிறாங்க. ஒரு அப்போ பார்க்கும்போது வேல்யூ தெரியாது. இவ்வளோ தங்கம்மா எப்படி அப்படி ஒரு அதிர்ச்சி எங்களுக்குள்ள. அந்த ஆஃபீஸில் வைக்கிறோம், எல்லாம் அவங்க பார்க்குறாங்க, ஆஃபீஸர்லாம் வந்து பார்க்குறாங்க.
என்னப்பா இவ்வளோ தங்கத்தை எடுத்துன்னு வந்தீங்க, அவங்களே அதிர்ச்சிப்படுறாங்க. கவரிங்கன்னு கேட்குறாங்க. அவங்களே கவரிங் பெரிய பெரிய ஆஃபீஸருக்கெல்லாம் கவரிங் அதுன்னு நாங்களே கவரிங் தான் நினைச்சோம் முதல்ல. கவரிங் முடிவு பண்ணி தான் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். என்னப்பா கவரிங்கா இருக்கு போது அவங்களும் சொல்றாங்க. அவரு ஃபோனில் சொல்கிறாரு, அந்த அம்மா கவரிங்கெல்லாம் எடுத்து வந்திருக்கோம் பாருன்றாரு. இல்லை சார் உண்மையாலுமே கோல்டு தான் வாங்க அப்படின்னு வர வச்சேன். அப்புறம் அவங்க மூலியமா காவல் நிலையத்துக்கு போனோம். எங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் மூலியமா காவல் நிலையத்துக்கு படித்தோம். அவங்க ஒரு உயர் அதிகாரி இருந்தார், ஆணையர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பொருள் தொலைச்சவருக்கு எப்படி சொன்னாங்களோ தெரியல, வந்துட்டார் அவர். எங்களை பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிட்டாரு. ரொம்ப ஒரு சிரிப்பு இருந்தது அவர் முகத்தில். அந்த சிரிப்பு தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் கொடுத்தது கூட எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதோட பொருள் கிடைச்சிச்சு சொல்லி அவர் நம்பிக்கையாக சிரிச்சா இருப்பாருங்க. அதுதான் எங்களுக்கு இவ்வளோ புகழுக்கு வந்து அந்த அந்த சிரிப்புக்கு எங்களுக்கு இணை இல்லை. அந்த அளவுக்கு அது கிடைச்சது எங்களுக்கு. ஒருத்தரை காப்பாற்றி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு இன்னோட முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சிச்சு, இந்த 2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு இப்போ வந்தார், அவர் ரெகே ஒப்படைச்சோம். இந்த சந்தோஷம் நிறைய இருந்தது. முதல்ல பார்த்தா முதல்வர் கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கூப்பிட்டாங்க. ஆஃபீஸுக்கு போனோம். அங்கே சில நிகழ்வுகள் நடந்து நிறைய மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் நிறைய பேர் நகைக்கடை உரிமையாளர் கல்யாணி ஜுவல்லரி ஐயா அவர்களும் லலிதா ஜுவல்லரி அவர்களுக்கும் ரொம்ப நிகழ்ச்சி எங்களை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. எங்களை வந்து சக குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி அழகாக கட்டி பிடிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் வந்து எங்களை அந்த அளவுக்கு தொடர்ந்து பெரிய விஷயங்கள். ஆனால் அவங்களாம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறி வந்தாங்கன்னு அன்றைக்கி சொன்னார் அவர். அந்த மாதிரி எல்லாரும் உழைக்கணும். உழைச்சா நிச்சயமாக நம்மளும் முன்னேறுவோம். ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கக்கா. சிஎம் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு உங்களை பாராட்டி வந்து காசெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மூமெண்ட் எப்படிக்கா இருந்தது? ஏன்னா சிஎம் கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு அவர்கிட்ட இப்போ நகையை கொடுத்தும் மறுநாள் வேலைக்கு போயிட்டு, எப்போதும் போல் வேலைக்கு போயிட்டு அவர் ஆட்டோவுக்கு போயிட்டார். போய் ஒரு 10 மணிக்கெல்லாம் எங்கள் ஆஃபீஸர் என்னை தேடிட்டு வராங்க. 10 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி சிஎம் கூப்பிட்டாருமா, ரெடியாகி வாங்க போனோம். சிஎம் என்ன தெரியாது எனக்கு, ஸ்டாலின் எல்லாமே அது சொன்னோன்னே சரின்னு போயிட்டேன். இதான் யார் என்ன தெரியாது எனக்கு. ரொம்ப பேப்பர் படித்தா தெரியும் இவங்கன்னு, நமக்கு படிக்கிற பழக்கமே இல்லையா. சரி எங்கள் மேனேஜர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. சரின்னு போனோம். போய் அவர் எப்படி சொல்கிறது, இவரையும் வர சொல்லிட்டார். 2 பேரை போனோம். பக்கத்தில் நிற்க வச்சுன்னு கேட்டார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க? ஆமாம் 2 பசங்க சாருங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பையன் இருக்காங்க, படிச்சுட்டு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு. வச்சேன் என் பையனுக்கு ஒரு வேலை கேட்டு, நிரந்தரமாக ஒரு வேலை கேட்டு. சரின்னு சொல்லி உடனே அவங்க யாரும் அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அந்த அம்மாக்கு என்னன்னு பாருங்க. ஓகே, இந்த டைம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களும் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து செயின் போட்டிருக்காரு. அந்த மூமெண்ட்ல எப்படிக்கா இருந்தது? ஏன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இந்த சினிமாவில் பார்த்துருக்கோம். அவர் வர்றதுனாலே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அவர் உங்களை கூப்பிட்டு அவங்க கட்டி பிடிச்சி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் அந்த சொன்ன அந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்ததுப்பா. நானும் வேலைக்கு போயிட்டேன் திங்கக்கிழமை, போன வாரம் திங்கக்கிழமை வேலை முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்காரர் சொன்னேன் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இப்போ ஒவ்வொருத்தராக நமக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துட்டுங்கிறாங்களே சொல்லிட்டு. அப்புறம் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. காலையில் போய் என்ன பேச போகிறோம் ஏது பேச போகிறோன்னு சொல்லிட்டு காலைல போனோம். அவரும் கட்டி பிடிச்சிட்டு இந்த எப்படிமா பண்ண நீ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினார். எங்கள் பேத்திங்களோட எங்கள் பொண்ணோட எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டார். ஆனால் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்தை விஷயமே கிடையாது. நாங்கள் ரசிகர், நாங்கள் அவருடைய ரசிகர். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் சார்கிட்ட, நாங்கள் என்ன காலகட்டத்தில் ரசிகராக இருந்தோம்னு வந்து சொல்லியிருக்கோம். அவரும் பொறுமையாக கேட்டார், எங்களை பற்றி வாழ்த்து சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நாங்கள் ஒரு சில டைமில் அவர் சில படப்பிடிப்புகள்லாம் ஒரு சில இடத்துல போவோம், பார்க்க முடியாது தலைவரை, படப்பிடிப்பு தலைவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு எங்கள் கூட அவர் இருந்தாருன்னும்போது அந்த சம்பவத்தை எங்களால் மறக்க முடியாது. ஒரு கனவு செயல் மாதிரி நல்லா, அது ரொம்ப அருமையாக இருந்த தருணம் வந்து அவருக்கு எங்கிட்ட பேசினது, எங்ககிட்ட கை கொடுத்தது, எங்கள் கூட தோல் மேலே கை போட்டது, எங்கள் கூட நின்று புகைப்படம் எடுத்தது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அதான் எப்படி நடக்குது, இவ்வளோ பெரிய ஆளுங்க நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த அம்மாவை பாராட்டுறதுக்கோசம் கூப்பிட்டுருக்காங்கன்னு பெரிய நல்ல மனசு சொல்லுது. ஓகே, செயின் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு போகுது அது? அதெல்லாம் நாங்கள் எடுப்போம். அவரு கொடுத்தது அப்படியே வச்சு பொதுவாக சொல்லுவாங்க கடவுள் கொடுத்து அந்த பார்க்கக்கூடாதுன்னு. ஆமா, அப்படியே கடவுள் மாதிரி கொடுத்தாரு, அது அழுக்கல. நாங்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் எடை போடல, அப்படியே தான் வச்சுருக்கோம். அது என்ன சார், இவங்களே வந்து ஒரு தங்கம், இவங்களுக்கு ஒரு தங்கத்தை நாங்க ஆமாம், அவர் சொன்னார் தங்கத்துக்கு தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக பேசுகிறேன். ஓகேங்க. அது நடிகர் இப்போ என்னன்னா, சொல்லுங்க. அதை வச்சு நம்மளுக்கு எல்லாருமே கை கொடுக்குறாங்க. ரஜினி சார் கை கொடுத்துட்டாரு, கை கொடுத்து. என்ன ரஜினி சாரை பார்த்து ஆமா, அவர் வந்து வைப்ரேஷனு கரண்ட் எதோ சொல்கிறாங்க, நம்ம சொல்ல வரல, நல்லா சொல்கிறாங்க. அவங்க ரசிகர் அவங்கெல்லாம், அதனால வந்து என்னை பார்க்குறாங்க. நீங்கள் போய் பேசிட்டு வந்துட்டீங்களே, பார்த்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ரசிக்கிறாங்க அவங்க. அவரோட கவனிப்புல எப்படி இருந்தது? நல்லா இல்லை இருக்கு. கவனிச்சாங்க, அருமையாக கவனி. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னே போனேன் அவர் வீட்டுக்கு, அப்புறம் ரசிக மன்றம் வச்சுக்கும்போது போனேன். அப்போ என்ன கவனிச்சாங்களோ அதே ஒரு சரிக்கு போகும். வரவங்களுக்கு டீ கொடுக்குறது, என்ன வேணுமோ கேட்டு கொடுக்குறது, அதெல்லாம் நல்லா குழந்தைங்கள பால் கொடுக்குறது, அதுக்கு ஆர்டிக்ஸ் என்ன வேணுமோ அதை கேட்டு கொடுக்குறாங்க. நல்லா பெரிய மனசு சொல்லுவாங்க. அதான் நான் அப்போ வந்து நீங்க பார்க்க போனீங்க அவரை, ஆனா இப்போ இல்ல நான் உங்களை பார்க்கணும், நீங்க வாங்கன்னு அது அது பெரிய பெரிய வார்த்தை. அது வந்து எப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளோதான். அவர் சாரை பார்க்கறது வந்து பெரிய விஷயம். எல்லாம் கிடைக்குமான்னு ஏங்குறாங்க, சொல்கிறாங்க வெளியே. அவர் பார்க்கறதுக்கு கிடைக்குமான்னு ஏங்குறாங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன கற்றுக்கணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, இதே மாதிரி நடிகர் பார்த்திபன் அவர்களை வந்து ஒரு காலேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போய் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கண் கலங்கிடுச்சு, அதை எதிர்பார்க்கவே இல்லைன்னா கண்டிப்பா என்னங்க அது எதிர்ப்பா. அவரும் அப்படித்தான், திடீர்னு புதன்கிழமையா, இது எப்போ நடந்ததுங்களா? போன வாரம் புதன்கிழமை அன்னைக்கும் வீட்டில் தான் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசினாரு. அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நானா கூட்டு போனது திடீர்னு பார்த்துட்டு அவரே வந்தார், கார் எடுத்துட்டு வந்தார். அவருடைய காருலேயே இந்த அம்மாவை வந்து வீட்டாண்டுங்க கூட்டு போனார். வந்து இங்கிருந்து ஆமாம், இதுக்குள்ள கார் வராது, மெயின் ரோட்டில் நின்னாரு. போனோம். கதவு திறந்து விடுறாரு இந்த அம்மா. அவர் இறங்கி வர, அவரே இறங்கி வந்து இந்த அம்மா கதவு திறந்து விட்டு உட்கார வச்சு பத்திரமா ஏற்றி விட்டு அவர் காரில் நானும் போனோம். எங்கே சார், என்ன சார் பண்ணீங்க, எங்கே சார் வாங்க சொல்கிறாரு. ஜெம்னி பத்திக்கிட்ட போய் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க மேனேஜர் வந்து இந்த அம்மா காலனி அளவு கேட்டாங்க. என்னடா அவர் புதுமையாக பண்ணுறவராச்சு எதுவாக இருந்தாலும், என்னடா அது புதுமையாக காலனி அளவு கேட்குறாங்களே. சரி சொல்லுவோம் சொல்லி வச்சோம். அங்கே போனீங்க எதுக்கு திரும்பி கேட்குறீங்க? இல்லை அதெல்லாம் கேட்கல, நான் தயக்கமாக கேட்டேன். என்னம்மா என்ன சார் இதெல்லாம் காலனி அந்த மாதிரி என்னம்மா இதெல்லாம் காலனிலாம் கேட்குறீங்க, சொல்லுங்க சார் சும்மா அப்படின்னா. சரி சொன்னோம். நாங்களும் ஏதோ 100-200 வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னோனாங்க. நீங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. அங்கே போன உடனே தான் எத்தனாவது காலேஜ் போகிறோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நிற்க வச்சு பேசணும் அப்படின்னு. வருவீங்களா? ஐயோ என்ன நீங்கள் கூப்பிட்டு வராதே இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு கார்லெல்லாம் பேசிட்டு போனோம். நீங்கள் கேட்டதெல்லாம் கேட்டார், அதே மாதிரி சொல்லிட்டு போனோம். ரொம்ப சோசியலாக பேசுகிறாரு அவர் சினிமா துறையில் எப்படி காமெடியாக பேசுகிறோம் அதே மாதிரி தான் காமெடியாக பேசுகிறார். அங்கே போனோன்னே காலேஜ் பிரின்சிபால் இதுக்கெல்லாம் எங்களை உட்கார வச்சு அவங்களாம் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. திடீர்னு ரொம்ப நல்லா அவர் சொன்ன வார்த்தைகள் மேடையில் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க, கெஸ்ட்டு நான் தான், சீஃப் நான் இல்லை, இந்த அம்மா வர வைக்கிறாங்க. அப்படிதான் மேடம் மேலே வர வச்சு இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க பாதடி போடுறாரு அவர் கையால். நாங்கள் எவ்வளோ தடுத்தோம், முடியல எங்களால். அந்த மாதிரி சம்பவம். அப்புறம் பாதருடைய வழியை பார்த்தா 3500 ரூபா நாங்கள் போகிறதா இது சொல்லுங்கள். அது வந்து காலில் போடுவோம், பொக்கிஷமாக தான் வைக்கிறோம் நாங்கள், அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். சாரி எடுத்து வச்சுக்கிறோமா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை காஸ்ட்லியான சாரி அவர் ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்தாரு. இல்லை ஏன் நாங்கள் யூனிஃபார்ம் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தான் போட்டு அப்புறம் காலையிலே அவர் சாரி ரொம்ப விருப்பமா வரும்போது பேக் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க, நீங்க சொன்னீங்க அது பெருசாக எதுவுமே படிக்கல அப்படின்னு. ஆனால் ஒரு அவ்வளோ பெரிய காலேஜில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் பேசுறீங்க, இவங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வந்து பார்ட்னர்கள் சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட்? ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு பேச தெரியல, நான் தான் சொல்லிட்டுனேன், ஐயா எனக்கு பேச தெரியல, என்னை கூப்பிட்டு நிற்க வச்சுக்காது, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, வணக்கம் மட்டும் சொல்லுங்கள், வாங்க நீ பண்ணாரு. சரின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் வணக்கம். சாரால எங்களுக்கு இது கிடைச்சது, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
சரிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க? ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போகும்போது நல்லா விசில் சத்தம், சவுண்டு, கையை தட்டுறது, கத்துறது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ மாணவர்கள் இந்த மாதிரி நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா ஆயிட்டீங்க அவங்களுக்கு. ஆமாம். சரிங்க, இது இந்த விஷயம் சொல்லுங்க. இப்போ 45 சவரம் கையில கிடைச்சிருக்கு, நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஏன் பார்க்கணும், வச்சுக்க வேண்டியதானே, இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா உங்கள்கிட்ட? எல்லாம் வழியே போகிறவங்க சொல்லிட்டு போகிறது உண்டு. அது விளையாட்டா சொல்கிறது. பத்துன்னு செட்டில் ஆகாமல் விட்டுட்டு உக்காந்துக்கிற வேலை செய்கிற மறுபடியும் வந்து அப்படி எல்லாம் விளையாட்டா சொல்லிட்டு போவாங்க நிறைய. ஓகே, நீங்க உங்களுக்கு வந்து இது சொந்த வீடுங்களா? இது லீஸுக்கு இருக்கோம்ப்பா. எங்கள் அக்கா வீடு தான் அது. அவங்க ஃபஸ்ட்டு வீடு வந்து ஓலை வீடாக இருந்தது. நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, காசு கொடுங்க கட்டித்தரேன், நீங்கள் மேலே போங்க. நான் இப்போ தரேன், இப்போ காலி. சரி, லீஸுக்கு வீடுன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவு பெரிய நகை கிடைச்சிருக்கு. ஆமாம். ஆனா அதெல்லாம் பத்தி யோசிக்காம உடனே இல்லை இது வந்து என் நகை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு பெருந்தன்மை நகை எடுத்து அந்த சாபனெல்லாம் வாங்கி கட்டிக்குவாங்க. நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம உழைக்கிறதே போதும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு தோணி இருக்கலாம், இந்த நகை யாருன்னு தெரியல, நம்ம கையில இருக்கு, சரி நம்ம யூஸ் பண்ணிப்போம், சொந்த வீடு வாங்கிக்கலாம், கடன்ல இருந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தோணியா? இப்பெல்லாம் தோணலப்பா. தோணி தான் மறுநாள் நாங்கள் வேலைக்கு போகிறோம். எனக்கு அப்படிலாம் ஒரு ஆசை இல்லை. சரிங்க, இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ அக்கா வந்து சம்மர் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயம் செஞ்சீங்க. ஏன்னா கொரோனா டைம்ல, கொரோனா ஒரு பேண்டமிக் யாரும் மறக்க முடியாது. அந்த டைம்ல உங்க ஆட்டோல வந்து லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆட்டோல கிடைக்கலைங்க, தவறா சொல்றீங்க. ரோட்ல கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த லட்ச ரூபாய் கிடைச்சுன்னா நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வராம அது எங்க கொண்டு போய் சேரும், போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதான் ஒரு மனுஷனுடைய இயல்பு. கிடைச்சா அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும். கவர்மெண்ட் காவல் நிலையத்தில் வச்சு அது யாருக்கிட்ட போவோமோ அவங்ககிட்ட போய் சேர்த்துருவாங்க. அதுதான் செஞ்சேன் நான். இதில் வந்து மற்றவங்க பொருள் தொலைச்சவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதுதான் நம்ம நினைக்கணும். நம்ம கிடைச்சதே பணம் கிடைச்சதெல்லாம் நினைக்கக்கூடாது. அதை வச்சு நம்ம நல்லாவும் இருக்க முடியாது, நல்லாவும் இருக்க மாட்டோம். ஆனால் வந்து மற்றவங்க பொருள் அதை கொடுத்தணும், ஒப்படைக்கு தான் முறை. அதான் செஞ்சுருக்கோம் நாங்கள். ஏன் கேட்கலாம் இந்த கேள்வி வந்து, கொரோனா டைம் வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டம். முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் சவாரி அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. நீங்கள் நினச்சிருக்கலாம், ஓகே இதை கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தாச்சும் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் அப்போ எதுவுமே யோசிக்க மொத்தத்தையும் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் பணத்தை அது வந்து ₹1 எடுத்துட்டாலும் நம்ம கொடுக்குற அர்த்தமே இல்லை. கொடுக்க தேவையில்லை. ₹1 எடுத்துட்டாலும் அது கேட்டால் 500 நோட்டு, ஒரு நோட்டு எடுத்து வச்சு யாருக்கும் தெரிய போகுது. அது ஒன்று எடுத்துட்டாலும் அப்புறம் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து நேர்மைக்கு உண்டான பாதையிலேருந்து தவறு, அதை நம்ம கொடுத்துல அர்த்தமே கிடையாது. என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஒப்படைக்கணும். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செஞ்சால் அது நல்லா இருக்கும். சரிங்க, இப்போ இல்லை கிடைச்ச பணத்தை கொடுத்துருக்கீங்க, அது ஓகே. ஆனால் உங்களை பாராட்டி வந்து ஊக்கத்தொகையுமே கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 ரூபாய் வந்து இல்லை எனக்கு வேணான்னு சொல்லி அதுவும் உதவின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அது என்னன்னாக்கா, அன்னைக்கு நான் அந்த காலகட்டத்தில் ஒரு ₹500 தொலைச்சிட்டாரு முன்னாடி. சரி, அந்த ₹500 தொலைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்தது. 1,20,000 கிடைச்சிட்டு கிடைச்சிங்கன்னு தொலைச்சி ₹500 தான் லாபம் வந்தது. தொலைச்சிட்டு ₹500, ஒரு ₹500 தொலைச்சிட்டு நம்ம இவ்வளோ பாடுபட்டோமே. ஒரு 2-3 நாளாக கஷ்டப்பட்டோம். நம்ம அந்த கொரோனா காலத்தில் காசு ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ ₹500 நோட்டுக்கு இதை தொலைச்சவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். எதுக்கோசம் வச்சுருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருந்துருக்கலாம், இல்லை யாருன்னா கடன் கொடுக்க வச்சிடலாம், யாருன்னா கல்யாண செலவு வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது அவங்களுக்கு. அதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் முறை. அந்த தான் மனசில் ஓடிச்சு கரெக்டாக அதுக்குன்னா 4 கிட்ட நம்ம போட்டோம். இல்லை அது ஓகேங்க. உங்களை பாராட்டி ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க 10,000 ரூபாய். ஆனால் அது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் செஞ்சு ஒரு வேலை மாதிரி வச்சிங்களா, அது எடுத்து கொடுத்தது, அதுக்கு உண்டான போனது வந்தது, இந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பொழப்பை நீங்கள் போனதான் நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஒரு பெண் காவலர், ஆண் காவலர் 2 பேர் இருந்தாங்க. டிராஃபிக் போக்குவரத்து துறையில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய செயலை பார்த்து அப்போ அந்த ஸ்பாட்லேயே அந்த நகையை ஒப்படைச்சிட்டு வெளியே அவங்க ஒரு ₹200 கொடுத்தாங்க. அவங்களோட மனசு பாருங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு நாள் சவாரி இல்லாமல் இருக்கிறீங்க, இது போட்டு அன்னைக்கு அது ₹200 வச்சிங்கன்னாங்க. அது ஒரு ₹200. அப்புறம் கமிஷனர் ஐயா கூப்பிட்டு அவரு ஒரு ₹500 கொடுத்தாரு. பாராட்ட சான்றிதழ் ₹500 கொடுத்தாரு. இது ரெண்டுமே அந்த இதுக்கு உண்டான கூலி எனக்கு வந்துடுச்சு. அந்த டைமுக்கு உண்டான கூலி வந்துச்சு. அப்புறம் அந்த ₹10,000 நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் கொடுத்துட்டீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் கொடுத்தனாக்கா, அந்த காலகட்டத்தில் வந்து மனுஷனுக்கிட்ட வந்து சாப்பாடு
சாப்பாடு நிறைய பேருக்கு கிடைக்கல. உங்களுக்கு கூட கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கல. இந்த அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்க. நிறைய தொண்டு நிறுவனம் மூலியமா இவங்க அங்கே இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் வசதி படைத்தவங்க கொடுத்தாங்க. சாப்பாடு தருவாங்க, அரிசி தராங்க, பருப்பு தராங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு போதுமான அளவு இருந்தது. அந்த காலங்க அந்த 10,000 ரூபான்றது வந்து சரி வேறு யாருக்குன்னா போச்சுன்னா எதுனா ஒரு இதுக்கு உதவும், அவங்க சாப்பாட்டுக்கு உதவும். ஒரு தொண்டு நிறுவனம்லாம் அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு நண்பர் மூலிமா கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்தோம். அவரும் சேர்த்துருந்து என்கிட்ட சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் சொல்லுங்கக்கா, அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டே சரி ஓகே. ஆனால் ஒரு பாராட்டு தொகை கொடுத்துருக்காங்க, அது நீ வீட்டுக்கு வந்து கொடுக்காம அதையே வந்து ஹெல்ப்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிருக்கீங்க. கண்டிப்பா. நம்ம சண்டை 3 நாளாக பேசவே 3 நாளாக சண்டை போட்டு அழ கூட வந்துச்சு. அது கொஞ்ச நேரத்தில் ஹெல்ப் இல்லை, நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. ரொம்ப சண்டை போட்டேன். அப்புறம் எங்கள் பையன் சொன்னான், வேணா விடுமா, அவர் பற்றி தான் தெரியுமே அப்படி பண்ணுறாரு, நீ ஏன் சண்டை போடுற. அப்புறம் சரியாக போச்சு. எனக்கும் சொன்ன மாதிரி வெளியெல்லாம் கிடைக்கும். எல்லாருமே இருக்கிற இதுதான் நானுங்க. 10,000 சும்மா கிடையாதுங்களா? அப்போ கொடுக்குறது ஒரு மாதம் சம்பளம் அதுவே கம்மி. எனக்கு 7,000 ரூபாய் தான் சம்பளம். சம்பளம் அப்போ அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 7,000 ரூபாய் தான். இப்போ 7,000 தான். ஒரு நாள் அது இப்போ 20,000 ரூபாய் வரும். இப்போ 20,000. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொரோனால வந்து 7,000 ரூபாய். அது அதனுடைய இது அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய வறுமை தான் அவங்க பார்த்தாங்களே தவிர மற்றவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் ஆனால் யோசிக்கலாம். குடும்பம் நான் தானே மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு தானே தெரியும் என்ன பிரச்சனை ஏதுன்னு. ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணணும், எவ்வளோ சிக்கனம் பண்ணணும், எவ்வளோ என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன 500 ரூபாவோ எவ்வளோ கிடைக்குதோ 200 300 கொடுத்துட்டு போயிடும். அது எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் தானே வீட்டில். எங்களுக்கு தானே கஷ்டம். ஓகே. அப்போ நீங்கள் இந்த விஷயம் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் சொல்கிற வார்த்தைன்னா உண்மையாக அவங்களுக்கு வந்து ஒரு பெருந்தன்மை இருக்குது, உதவி செய்யறதுலாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறேன்னா இப்போ அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, அதெல்லாம் வந்து உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அவங்க கண்ணுக்கு அப்படியே அது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதா நான் பார்க்கல. யாரும் சொல்ல. ஒருவேளை உங்க பாடிக்கு வந்திருக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி வரல, என்ன தகவல் வரல. எங்க தெரு பார்த்தீங்களா, பணக்கார மாதிரி பாக்குது, பணக்கார வீடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் வேலை செய்யற ஆள் இதான் வீட்டுல எந்த வீட்டுல இந்த அளவுக்கு ஆள் பாத்துக்கிறீங்களா? பாத்துருக்கீங்களா நீங்க? சொல்றவங்க சொல்லி இந்த அளவுக்கு ஆள் எங்கன்னா 2 அடி பாரு, 2 4 இது ஒரு 3/4 அடி தான் ஹாலு. இங்கதான் நாங்க பத்துக்குவோம். ஆனால் பையன் உள்ள 10 பேர், ஒரே ஒரு ரூமு தான். இது பாத்ரூமு, இது கிச்சன். ஏன்னா உங்க கண்ணு எதிர்க்க தானே இருக்கு. பணக்கார வீட்டுல இப்படி இருக்கமா வச்சுக்கோ. இப்போ அந்த ஸ்டடீஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஃபேமிலியாக எக்கனாமிக்காகவும் சரி, ஒரு அதாவது பண ரீதியாகவும் வந்து ஸ்டடீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. புரியல உங்களுக்கு? இல்லைக்கா, இப்போ வந்து இப்போவும் சரி இந்த பண கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. இந்த வீடு கட்டினதுக்கு காசு கொடுத்துருக்கோம்ல, 8 லட்சம் கொடுத்துருக்கோம். அது மீட்டணும் இல்லை. இப்போ ஒரு அளவுக்கு வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் வாங்கி தான் வச்சு இந்த அமௌண்ட் கொடுத்தோம். ஓகேக்கா, சரிங்க. நீங்க வந்து இப்போ நகையை கொடுத்துட்டீங்க, நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டுறாங்க. கண்டிப்பா. பசங்க என்ன சொன்னாங்க? எவ்வளோ பேர் பசங்க என்ன சொன்னாங்க? பசங்களுக்கு ரொம்ப பெருமை தான், நல்லா பாராட்டுறாங்க பசங்க. அவங்க பென்ஸுங்கெல்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ நாளாக எங்கள் பையன் யாருக்குன்னு தெரியாமல் இருந்தான், நேற்றோ முந்தினேத்தோ தெரிஞ்சுட்டு எல்லாரும் அவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ஃபோன்லேயே தானே பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் நம்மள மாதிரி எங்கள் நேரில் பேசுகிறாங்க. சரிங்க. இப்போ வந்து ஒரு தூய்மை பணியாளராக இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தூய்மை பணியாளராக இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது சில பிரச்சனை நீங்கள் சந்திச்சுருப்பீங்க. என்னன்னா இவங்க யார் பெருக்கிறவங்க தானே, இவங்களாம் மரியாதை தரமாக சொல்றதா இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் இழிவா நடத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை நீங்கள் சந்திச்சுருக்கீங்களா? அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்குப்பா. நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி. இதுனா இங்கே குப்பை போறிய அப்படி போறிய, நம்ம ஒரு மாதிரி பேசினா அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம டீசெண்டாக பேசினா அவங்களும் டீசெண்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி என்னை இதுக்கே பேசுனதில்லை, நானும் அப்படி பேசுனேன். அந்த மாதிரி சண்டைனும் வீட்டுக்கு கொண்டு வந்தது அப்படியே மெயின்டைன் பண்ணி. இல்லை நீங்கள் நினச்சிருக்கீங்களா, என்னடா இந்த வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? இந்த வேலை இல்லைப்பா, என் குடும்ப கஷ்டம்தான் தெரியும். 20,000 ரூபாய் பெருமையாக நினைப்பேன். நம்ம கஷ்டம் முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. குடும்ப கஷ்டத்தால இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அதுதானே எல்லாருக்கும் மெயினா. வேற என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டமான வேலை செய்ய போகிறாங்க? குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்துக்கோசம் தான் அந்த கஷ்டமான வேலை செய்வாங்க, இல்லைன்னா அவங்க போக போகிறது. ஓகே. இந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நீங்கள் சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினாரு, பார்த்திபன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டினாரு, நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டினீங்கன்னா கொடுத்தாங்கக்கா? கூப்பிட்றான் எனக்கு தெரியல. நிறைய பேர் கூப்பிட்டும் கொடுத்துருக்காங்க, பாராட்டு நிறைய இருக்கு.
அதில் ஒரு குறையும் இல்லை. எல்லாம் இவருக்கு தான் தெரியும், எனக்கு படிக்க தெரியல. சொல்லுங்க நீங்க எந்த சொல்லுங்க. காலேஜ் எந்த ஸ்கூலு நிறைய நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனால் யாருக்குமே இந்த அவார்ட்ஸ்லாம் மேலே இருக்குல்ல எல்லாம் அவங்க தான். நிறைய பேர் விருதுகள் கொடுத்தாங்க, பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி விருது கொடுத்தாங்கன்னா என்னன்னா நேர்மைக்கு பாராட்டி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பண உதவி நிறைய பேர் இந்த மாதிரி வேலையிலே இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுறோம். நேற்று கூட இந்த அம்மா கையால் ஒரு ஷோரூம் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடம் ஓ பிடிச்சி சிங்கப்பூர்லேருந்து வந்து ஷோரூம் திறக்கும். இந்த மாதிரி ஒரு வாரமாக அவங்க பேசி நேற்று தான் அது முடிவாயிடுச்சு. நேற்று முடிவாகி பெத்தர் கிளாஸில் ஒரு ஷோரூம் மொபைல் ஷோரூம் திறந்தாங்க. இந்த மாதிரி திறந்து வச்சோம். அது நிறைய பேர் பெரிய ஆளுங்களாம் திறப்பாராம். இந்த மாதிரி இந்த அம்மா ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த அம்மா வச்சு திறக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவரே ஆடி கார் கொண்டு வந்தார். அவரே வந்து அதான் பார்ட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி அவரே இட்டுன்னு போனார் காரில். அவர் கார்டு கொடுத்து சொன்னார். அது மாதிரி போயிட்டு அங்கே ஷோரூம்லாம் திறந்து வச்சோம். அவரும் ஒரு சில நன்கொடைகள்லாம் கொடுத்தாரு. ஒரு மொபைல் ஃபோனும் கொடுத்துருக்காரு. ஏன்னா என்கிட்ட இந்த ஃபோன் தான், எனக்கு இந்த ஃபோனே சாட்டிஸ்ஃபை இது வாங்க சார், எந்த ஃபோனும் வாங்க, எனக்கு இதே கரெக்டாக இருக்கும், எனக்கு வேலை செஞ்சுட்டாங்க கரெக்டாக இருக்கு, இல்லை கட்டாயமாக வச்சுங்க சொல்லி கொடுத்துட்டாரு. அதை சரி. சரிங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பத்மா அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மற்றவங்க எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி பார்க்குறாங்க? அப்போ தான் என்ன யாருக்கும் தெரியாது பார்க்குறதுக்கு. டி நகர் இந்த வீடு அவ்வளோதான் முடிஞ்சிடும். இந்த தெருவிலேயே போக மாட்டேன், யாருக்கும் தெரியாது. இப்போ 45 சவர நகை சொல்லி என் பேர் சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் வச்சு அதுக்கு முன்னெல்லாம் எங்கள் பொண்ணு பேர் வச்சு தான் கூடும் ரம்யாங்க. என்ன யாருக்கும் தெரியாது. இந்த வீட்டில் பத்மான்றவங்க ஒருத்தர் வாழ்கிறாங்க 35 வருஷமா. எங்கள் அக்கா பேர் ஃபேமஸ், அவங்க கீழே இருக்காங்க, அவங்க பேர் நல்லா ஃபேமஸ். அவங்க பேர் வச்சா தான் இங்கே இட்டு வந்து விடுவாங்க. சரிங்க, ஒவ்வொரு பெண்ணும் அதாவது ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை இன்டர்வியூ கேட்கும் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எங்க ஹஸ்பண்ட் பேசுங்க. ஆமா. அப்ப அதுலயே தெரிஞ்சுக்க வர உங்களுக்கு வெற்றிக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து உங்க ஹஸ்பண்ட் இருக்கான்னு தெரியுது. எப்படிக்கா இருக்கு சப்போர்ட், எப்படி பண்றாரு தோணுதுலாம் பாருங்க. நம்மளுக்கு வெளியே இது தெரியாதுப்பா. நம்ம வெளியே ஒரு பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். பெங்களூர் கண்டிப்பாக நான் பிறந்து வந்ததெல்லாம் பெங்களூரு. என்னுடைய பேச்சோ பெங்களூர் பேச்சு தான். இங்கே ஏதோ தெரியாது எனக்கு. நான் கல்யாணம் பண்ணின்னு வந்து இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். பேச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி வராது. சார் தான் கற்றுக் கொடுத்தாரு, தமிழ் இப்படி பேசணும், இப்படி வாங்க போங்கன்னு சொல்லணும். பெங்களூர் பேச்சு வேறு மாதிரி இருக்கும், தமிழ் பேசணும், அது நல்லா இருக்காதீங்க சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வீட்டு குடும்ப கஷ்டத்துக்கோசரம் வேலைக்கு போனேன். இடம் தெரில எனக்கு, எங்கே ஏறணும். அப்போ வேனில் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வேனில் கூப்பிட்டு போயிருந்தேன். அதே ஓனக்ஸ் வேலை, அதே பெருக்கிற வேலை. வேனில் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்களும் பிரித்து போடுறாங்க தனித்தனியாக, அந்தந்த ஜோனுக்கு போடுறாங்க. அப்போ என்னையும் பிரித்து போட்டாங்க. எனக்கு வழி தெரில. அன்றைக்கி எப்படியோ அதே வேனில் வந்துட்டேன். மறுநாள் இவரை கூப்பிட்டு போனேன். எனக்கு வழி தெரில, இந்த மாதிரி டி நகரில் போட்டுக்கிறாங்க என்ன வேலைக்கு, எந்த பஸ் என்னான்னு தெரில. அவர் இட்டுன்னு வந்து ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தார். இப்படி ஏறணும், இங்கே இறங்கணும், இங்கே ஏறணும். அப்போ குடும்ப கஷ்டம், என்ன பண்ணுறது. பசங்க சின்ன பசங்க படிக்க வைக்கணும், பொண்ணையும் படிக்க வைக்கணும், பையனையும் படிக்கணும். 2 பேரும் வருமானம் பத்தலை. நானும் வேலைக்கு போகிறேன்னு போனேன். போய் தான் இடம் தெரியாமல் இவருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு வாட்டி வேறு இடத்துக்கும் போயிட்டேன். அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட இந்த ₹1 காயின் இருக்கு. அப்போல்லாம் ஃபோன் அது போட்டு பண்ணி சொன்னார், அங்கேயே எங்கேயோ போகாதே, நான் வந்து பார்த்து எங்கேயுமே இல்லை, இந்த ஜம்னி பிஜி தெரியல எனக்கு. அங்கேருந்து கால் பண்ணுவோம். அப்புறம் அங்கே என்னென்ன இருக்குது சொன்னாங்க, 2 குதிரை இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம். எல்லா விஷயம் சப்போர்ட்டா இருக்காங்க. அப்போ அங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னை கூட்டின்னு வந்தார். அந்த மாதிரி இடம் தெரியாமல் போயிட சொல்லிட்டு அவர் ரொம்ப சப்போர்ட். அக்கா இவ்வளவு விஷயம் சொல்றாங்க, இதை பத்தி நினைக்கிறீங்க? சொல்றாரு எனக்கு இவர் தான் சப்போர்ட் அப்படின்னு. அதுதான் என்ன மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி நான் செஞ்சு கொஞ்சம் தான், அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன். நிறைய சப்போர்ட்டாக இல்லை, நான் கொஞ்சம் சப்போர்ட்டு தான். என்னது இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்காங்க நிறைய விஷயத்தில். அதான் சப்போர்ட்டுன்னா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சேர்ந்து தான். சரி, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ அக்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ நிறைய பேர் கால் பண்ணி என்னங்க இன்டர்வியூ நீங்கள் கொடுக்கணும், கொஞ்சம் வாங்க. அதுமாதிரி நிறைய பேர் ஆளுங்க கால் பண்ணி நீங்கள் வாங்க, அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நிச்சயமா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயோ ஒரு நம்ம ஆடின வேலையை பார்த்துருந்தோம். இப்போ வந்து எல்லாரும் கால் பண்ணி அப்படி நாங்கள் நினைக்கல. ஏன்னாக்கா அப்படி நினைச்சாக்கா மனசுக்குள்ள வந்து உறுத்தல், அந்த பொருள் வேற யாருக்குன்னா கிடைச்சி, இல்லை ஒரு குப்பை தொட்டியில் போயிட்டு இருந்தாலும் குப்பையாக கலந்து போயிடுச்சு, லாரியோட லாரியாக போய் எல்லாம் கலந்துச்சுன்னா எடுக்கவே முடியாது.
ஸ்பாட்டுனாக்கா முடிச்சிடலாம். இந்த லாரியில் போச்சு இந்த டப்பாவில் இருக்குன்னா எடுத்துக்கலாம். அது நல்ல வேலை எங்கள் கையில் கிடைக்கும். ஒருத்தருடைய பொருள் அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டு அது அக்கா, நீங்க சொல்லுங்க, நீங்க இது நல்லா இது சும்மா எல்லாரும் கால் பண்றாங்க, அவங்க இங்க வாங்குறாங்க, இப்போ பார்த்தா இந்த கேமரா முன்னாடி நிக்கிறது, இல்லை அது என்னவோ கொஞ்சம் புதுசாக அது நிறைய இருக்கு எனக்கு. நல்ல வேலை போன் இல்லை என்கிட்ட. இருந்தா தூக்கி போட்டு டென்ஷனாக தலைவலிக்குது. ஒரே இது தலை வலிக்குதுங்களா? இது எல்லாரும் கால் பண்ணி அந்த கூப்பிட்டு மாதிரி எனக்கு போடுதுன்னா வரும். இந்த மாதிரி வந்து பேசுறதுல இவரா புக் பண்ணிடுறாரு. சரி வேறு வழி நம்ம உட்காந்து பேசுவோம். வேலையிலேருந்து இப்போ தான் வந்து தெரியும் உனக்கு காலை எப்படி வேலை செஞ்சேன்னு. அதுதான் ஆனா இவ்வளவு விஷயம் நடந்தும் சாதாரணமாப்பா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. என் வேலை என்னது, தூய்மை பணியாளர், அதை நம்பி நான் பார்க்க போறேன்னா அவ்வளோ எளிமையா இருக்கீங்க. அதான் நீங்கள் சோறு போடுறீங்க. இந்த இடத்துல உட்கார வச்சிங்கன்னா அந்த பணி தான், இல்லைன்னா உட்காந்து இருக்க முடியாத. அந்த சம்பளம் வந்து அந்த கம்பெனி 1800 ரூபாயிலேருந்து அந்த தூய்மை பணி வேலை தான் செய்கிறேன். இன்னைக்கு நேற்று செய்யலை, 22 வருஷமா செஞ்சுன்னு இருக்கேன். அது எனக்கு சலிப்பாக ஆகலை. நல்லா இன்னும் என் உடம்புல கொஞ்சம் தெம்பிச்சுன்னா செஞ்சிடு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வயசாகிடுச்சு, கை வலி கால் வலி வருது. அது சொன்னால் இவர்கிட்டே சொல்லுவோம், நின்றுடு வேலை விட்டு நின்றுடுன்னு. நான் வேலையை பற்றிலாம் குறை சொல்லாது, அது வேலை நம்மளை காப்பாற்றுச்சு அப்படி சொல்லி 2 மாதம் முன்ன கூட சண்டை எனக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போன இட்டு வரல, கையெல்லாம் தூக்க முடியாது. இந்த வேலை செஞ்சு ஆமாம் பெருக்கினே இருக்குங்க. சொன்ன வேலை விட்டு நின்றுடு, நீ சும்மா கை வலி கால் வலி சொல்லாத. அதனால அதெல்லாம் இல்ல அவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த வேலையில. இப்போதான்ப்பா அப்படி, அதுக்கு முன்னெல்லாம் நல்லா செய்வேன். வயசாகுது இல்லைங்க, வயசாக போகிறாங்க. சின்ன வயசா அவங்கள மாதிரி சின்ன வயசான பொருளை ஓடலாம் ஓடிடலாம். எங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வயசாகுது, அதான் வரலாம். அது எங்கள் வேலை வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். ரொம்ப எல்லாம் வேலை செஞ்சால் நம்ம கை தான் எலும்பெல்லாம் தேஞ்சு. வேற என்ன பிரச்சனை இல்லை இந்த வேலை நீங்க பாக்குறீங்களா? இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த வேலை இல்லாம நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நல்லா தான் செஞ்சீங்க. எனக்கு உடம்பு வலிதான் ஆகுது, மற்றபடி வேலையில் எந்த பிரச்சனையும். எனக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் எங்களுக்கு அதான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் ஆகிறாங்க. எந்த குறையும் இல்லை அவங்ககிட்ட. சரிங்கக்கா. பத்மா, நீங்களும் சரி சுப்ரமணியா அவர்கள், நீங்களும் 2 பேரை வந்து எங்களோட வந்து இவ்வளவு விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை நாங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேர்மனை எப்படி இருக்கணும், முக்கியமா இதை பார்க்குற ஆளுங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எந்த சப்போர்ட்டா இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிற வந்து இந்த இன்டர்வியூ பார்த்து கத்துப்பாங்க நான் நினைக்கிறேன். நன்றிக்கா, தொடர்ந்து பேசுவோம்.